ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? அதற்கான ஒரு வேத வசனம் 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். இங்க பவுல் சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சதுதான் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நம்ம அறிஞ்சுக்க முடியும். அப்ப பிரச்சனையின் மத்தியில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு நாமளே ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்போம். என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம். அதனால்தான் தலைப்பை பாருங்க, என்ன செய்ய போகிறாய். என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்னு இதையே நமக்குள்ள நம்ம கேட்டுக்கிறத தவிர வேற ஒண்ணுமே அந்த நேரத்துல நமக்கு புரியாது. ஆனா இங்க நம்ம அதை விட்டுனோங்க. உங்க வாழ்க்கையில ஒருவேளை பிரச்சனை ரொம்ப தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கா, தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கா, அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் தெரிந்த தேவனை முதலாவது அறிய வேணும். கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். ஒருவேளை அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? தொடர்ந்து நீங்க ஏற்கனவே என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதை செய்யணும். ஏற்கனவே என்ன செஞ்சிருப்பீங்க? காலையில எப்பயும் போல எழுந்திருச்சிருப்பீங்க. எழுந்திருச்சு காலையில உங்க கடமைகளை முடிச்சுக்கிட்டு ஆபீஸ் போகணுமா, ஆபீஸ் போங்க. ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே ஜெபிக்கணுமா, ஜெபிச்சு உங்க வாழ்க்கையை தொடங்குங்க. தொடங்குன பிறகு பாருங்க, ஆபீஸ் போகணுமா, வீட்டு வேலையை செய்யணுமா, பிள்ளைங்களை கவனிக்கணுமா, இப்படி உங்க கவனத்தை பாருங்க. பிரச்சனையின் நேரத்துல அது மேல நீங்க கவனத்தை செலுத்தும் பொழுது மீதி பாருங்க, எல்லா பிரச்சனையும் அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். கர்த்தரை அறிகிற அறிவு தாங்க இந்த உலகத்துல ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த நேரத்துல கடவுள் சமூகத்துல நீங்க உட்காருங்க. ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து வாசிங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. முதலாவது சின்ன சின்ன காரியத்துல நம்ம கீழ்ப்படியும் போதுதான் பெரிய காரியத்துக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார். உங்க பிரச்சனையின் மத்தியில பாருங்க, நீங்க தொடர்ந்து நீங்க நெகட்டிவா பேசுறதை விட்டுட்டு பாசிட்டிவான எனர்ஜியை நீங்க கொண்டு வரணும்னா, தேவன் கிட்ட பாருங்க, நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன சொல்லணும்னா, தேவனே, எல்லா பிரச்சனையின் மத்தியில நான் உங்களை விசுவாசிப்பேன். நீங்க இந்த பிரச்சனையை மாத்த உங்களால முடியும். இந்த கடனை போக்க உங்களால முடியும். இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்க உங்களால முடியும். ஆகையால நான் உங்களை நம்பி இருக்கிறேன். இது பிரச்சனை நான் நினைக்கல. இந்த பிரச்சனையின் மத்தியில நான் ஏதோ ஒரு பாடத்தை கத்துக்கிறேன். இதுல இருந்து இனி நான் இந்த தவறுக்குள்ள போகாதபடிக்கு கர்த்தர் என்னை தடுத்து நிறுத்துறாருன்னு சொல்லி நீங்க விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும். அப்பொழுது பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை எல்லாமே சர்வ சாதாரணமான ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா இதை தவிர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அது எப்படிப்பட்ட பெரிய காரியமா இருந்தாலும் சரி, சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவு தாங்க அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்கு. அப்ப தேவனை பாருங்க, எந்த நேரத்துல பிரச்சனை அதிகமா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, அதிகமா வேதத்தை வாசிக்கணும். அதிகமா தேவனிடத்துல நீங்க ஜெபிக்கணும். தேவனை பத்தி நீங்க அதிகமா சிந்தித்து கொண்டு இருக்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க பிரச்சனையை அதிகமா சிந்திக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோய்க்கு என்ன செய்வோம்? அந்த நோய்க்கான மருந்தை நம்ம எடுப்போம். அதிகமா டோசேஜ் கொடுப்பாங்க இல்லைங்களா? பவர் அதிகமா கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு நோய் இருக்கோ அந்த அளவுக்கு பவர் உள்ள மாத்திரையை நம்ம உட்கொள்ளும் பொழுதுதான் அந்த இடத்துல அந்த நோய் சரியாகுது. அப்படிதான் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு தேவனை நீங்க பற்றி கொள்ளணும். தேவனை நீங்க விசுவாசிக்கணும். தேவனுடைய வார்த்தை எடுத்து அறிக்கை பண்ணணும். அப்பொழுது பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம மாத்திரை சாப்பிடுறோம் அந்த அளவுக்கு தானங்க கியூர் ஆகுது நம்ம நம்புறோம். அப்படிதான் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஔஷகம், நமக்கு மருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனையின் நேரத்துல கொஞ்சம் சிரிக்கவும் நீங்க பழகிக்கணும். என்னங்க நீங்க பிரச்சனையின் மத்தியில சிரிக்க முடியுமா? வாழ்க்கையில நொந்து போனவங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனா வேதம் அப்படிதாங்க சொல்லியிருக்கிறது. மன மகிழ்ச்சியா இரு, அப்பொழுது காரியங்கள் வாய்க்கும். முதலாவது நீங்க மன மகிழ்ச்சியா இருந்துட்டாவே நீங்க செய்யற காரியம் எல்லாமே வாய்க்கும் என்று வேதத்துல அழகா எழுதி இருக்குங்க. ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம பிரச்சனையின் மத்தியில அழுக தெரிஞ்ச நமக்கு சிரிக்க தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அழுது அழுது எதையோ சாதிக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா அழுதா ஒண்ணுத்தையும் சாதிக்க முடியாதுங்க. கர்த்தர் அதனாலதான் பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லாவற்றையும் பாருங்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி, தேவனே, எனக்கு இந்த கடன் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே கொண்டு வந்ததுக்காக நன்றி, இந்த வியாதியில இருந்து நீங்க கொண்டு வந்ததுக்காக நன்றி என்று அது உங்க வாழ்க்கையில நடக்க போறதுக்கு முன்பதாகவே நீங்க ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு நடந்ததாக நீங்க பேசி பழகி பாருங்க. உண்மையாகவே உங்க வாழ்க்கையில அது நடக்கும். ஆகையால வாங்க, இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கலாம். ஆனா என்ன செய்யற போகிறோம் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம பார்த்தோம். என்ன செய்யறதுன்னே தெரியாம தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதலாவது தேவனை நம்ம அறியணும். இரண்டாவது பாருங்க,
தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை தொடர்ந்து செய்யணும். அப்போ நம்ம வாழ்க்கையில மாறக்கூடிய காரியங்கள் அது தானாகவே மாறும். ஏன்னா கடவுள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை மத்தவங்களுக்கு நடக்கும் பொழுது நீங்க முன்மாதிரியா இருப்பீங்க. நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் குடுப்பீங்க. நீங்க அந்த பிரச்சனையில இருந்து அவங்க வெளிய வர நீங்க உதவி செய்வீங்க. அதற்காக இது ஒரு பாடம், இது ஒரு வழி நம்ம நினைச்சுக்குவோமே. வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் ஆண்டவரே இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. என்ன செய்ய போகிறோம் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டவரே நாங்க என்ன செய்ய போறோம், என் வாழ்க்கை என்ன ஆக போகிறது என்று ஆண்டவரே அநேக பேருடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா என்ன செய்ய போகிறோம் என்ற ஆண்டவரே நாங்கள் நினைப்பை காட்டிலும் தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்து விட்டார். நாங்களை அவரை விசுவாசிக்கிறோம். தேவன் எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களை காப்பாற்ற சர்வ வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் நம்பி விசுவாச அறிக்கைகளை ஏறெடுத்து உம்மையே நம்பி நாங்கள் உம்மை சார்ந்து வாழ்ந்து வேதத்தை நாங்கள் பிரியமாயிருந்து உம்முடைய ஆண்டவரே விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்துல நாங்கள் விண்ணப்பம் செய்து என் தேவன் செய்வார் என்று நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்தரல சுவாமி. எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுடைய சமூகத்துக்குள் நாங்கள் இலைப்பாறுதலாக வாழ்ந்து கர்த்தருடைய சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரிக்க பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் கவலைப்படாமல் நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளை என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்துக்குரிய பிள்ளைகள் என்று நாங்கள் காண்பிக்கும்படியாக எங்கள் செயல்கள் மாறட்டும், எங்கள் வார்த்தைகள் மாறட்டும், எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.